குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். தமிழ் எக்ஸாமில் சூப்பராக எழுதிருப்பீங்க நினைக்கிறேன். எப்படி எழுதுனீங்க? ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எப்படி எழுதுனீங்க, அவுட் ஆஃப் 100க்கு எத்தனை மார்க் எடுப்பீங்க சொல்லி கமெண்ட் பண்ணி விட்டு இந்த வீடியோ பாருங்க, ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் மாடல் கொஸ்டின் வரப்போ நம்ம தமிழ் கொஸ்டின் நிறைய மாடல் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருந்தோம். அது வந்து ஏகப்பட்ட 50% மேலே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷும் அதே மாதிரி கேட்பாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய பாருங்கள், இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் நிறைய பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகேப்பா, இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருப்பீங்க, நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பின் பண்ணி வச்சிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஜாயின் பண்ணிங்க. ஓகே, இந்த வீடியோவில் ஃபுல் அனலைசஸ் பேப்பர் வெர்ஷன் எப்படி பண்ண போகிறாங்க, அண்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி நீங்கள் பண்ணணும், இங்கிலீஷ் நம்ம எப்படி எழுதணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழில் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, பட் அதனால் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி எழுத முடியல, எல்லாமே அட்டன் பண்ண முடியல, நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான எல்லா அப்டேட்ஸும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துலாம்ப்பா. ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் வீடியோ தான், ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃப்க்கு, உங்கள் எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 1 மார்க் பாருங்கள், 14 1 மார்க். ஸோ அப்படியே பாருங்கள், சினானிம்ஸ் ஆன்டினிம்ஸ் எப்படி கேட்குறாங்க, எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்ணை மட்டும் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நான் சொல்கிறத காதில் கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ 1 மார்க் பாருங்கள். சினானிம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினானிம்ஸ் பொறுத்தவரைக்கும் சினானிம்ஸும் சரி ஆன்டினிம்ஸும் சரி புக் பேக்காக படிச்சு முடிங்க, ஓகேவா? போயம்ஸில் இருக்கும் சினானிம்ஸ் ஆன்டினிம்ஸ், ப்ரோஸில் இருக்கும், அதெல்லாம் படிச்சு முடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்டீரியர் பண்ணால் புக்கில் கைடில் பார்த்தீங்கன்னா வே டு சக்ஸஸ் கைடில், சூரா கைடில் அந்த மாதிரி கைட்ஸ்லாம் இன்டீரியர் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இன்டீரியர்னா அந்த புக்கு ஸ்டார்டிங் அந்த லெசன் ஸ்டார்டிங்லேயே இப்போ சினானிம்ஸ் ஆன்டினிம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சும்மா பார்த்து வச்சா போதும், ஏன்னா ஆப்ஷன் கொடுத்துருவாங்க இல்லையா, படிக்கிறதுக்கு எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் பார்த்தாது, ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க, பார்த்தா தெரியும்ல, நம்ம அது பார்த்துருக்கோமே, இதுக்கு தான் ஆன்சர் சொல்லி ஞாபகம் இருக்கும்ல, அப்படி பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? சினானிம்ஸ் ஆன்டினிம்ஸ் 6 மார்க் உங்களுக்கு டோட்டலாக, ஓகேவா? சினானிம்ஸ் 3 ஆன்டனிம்ஸ் 3. அதுக்கப்புறம் 7வது பாருங்கள், உங்களுக்கு சினானிம்ஸ் 3 ஆன்டனிம்ஸ் 3 ஆன்டனிம்ஸ் 2ன்னு நினைக்கிறேன், ஓகே ஆன்டனிம்ஸ் 2ன்னு நினைக்கிறேன், ஓகே ஆன்டனிம்ஸ் 3, ஓகே. அது 7வது பாருங்கள், கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் டீர் ஃப்ரம் த ஃபாலோயிங், ஓகேங்களா? ஸோ அது கரெக்டான ப்ளூரல் ஃபார்ம் என்ன கரெக்டானு சொல்லி எழுதிருங்க, ஓகேங்களா? ஆன்சர் தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், அப்படியே நீங்கள் டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும், கீழே கமெண்ட் பாக்ஸில் அப்படியே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அடுத்து 8th ஒன் பாருங்கள், ப்ரிஃபிக்ஸு. அடுத்து 9th ஒன் பாருங்கள், எக்ஸ்பென்ஷன், ஓகேங்களா? பிடி, ஓகேங்களா? ஸோ என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன, ஓகேங்களா? பிஜிடி இல்லைப்பா, பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அது இல்லை, இது வந்து பிடி, ஓகேங்களா? அடுத்து 10th ஒன் பாருங்கள், 10, 11, 12, 13, 14 பிரேசல் வெர்பு கிவன் பிலோ. அடுத்து வேணால் உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்டு, அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஷன், அதுக்கப்புறம் வேணும் அப்ராக்சிமேட்டிவ் டென்ஸு, அதுக்கப்புறம் கடைசியாக ஆல்டர்னேட்டிவ் லிங்கர்ஸ், ஓகேங்களா? இதெல்லாம் 1 மார்க் ரொம்ப முக்கியமாக 1 மார்க் தான் நிறைய பேருக்கு மார்க் போகும். அடுத்து 2 மார்க் பாருங்கள், 4 கொடுத்து நீங்கள் 3 எழுதுனா போதும், 1 சாய்ஸில் விட்டுக்கலாம், ஓகேவா? 4 கொடுத்து 3 எழுதுனா போதும், 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். 15, 16, 17, 18 பார்த்துக்கோங்க, 15, 16, 17, 18. ஸோ பார்த்துட்டிங்களா? எல்லாமே புக் பேக் தான், ரொம்ப சிம்பிள் தான். அந்த கீவேர்டுக்கு தான் ஆன்சர், ஓகேவா? நீங்கள் சும்மா கதை தான் மார்க் கிடையாதுப்பா, கீவேர்டுக்கு தான் ஆன்சர். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ்க்கு, ஓகேங்களா? தமிழுக்கும் அதே மாதிரி தான், இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி தான். லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் தான் அவங்க பார்ப்பாங்க, ஆன்சர் கூட ஓரளவுக்கு தான் பார்ப்பாங்க. ஹேண்ட் ரைட்டிங் தான் மஸ்ட்டு, ஓகேவா? திரும்ப சொல்கிறேன், ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக நினைக்கிறவங்களாம் வேறு வழி ஆப்ஷனே கிடையாது, கொஞ்சம் ஸ்லோவாக எழுதி கொஞ்சம் அழகாக எழுதுங்க. அதுக்கு ஸ்லோவாக எழுதி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணாமல் விட்டாதீங்க, பாதி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். இப்போ 19, 20, 21, 22 பாருங்கள், 19, 20, 21, 22. ஸோ உங்களுக்கான போயம் அப்ரிசியேஷன் 4 கொடுத்து நீங்கள் 3 எழுதணும், 1 சாய்ஸில் விட்டுக்கலாம், ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான், போயம்லேருந்தே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும், பார்த்தாலே தெரியும், படிச்சாலே தெரியும். இதுக்கெல்லாம் நீங்கள் போயம் லெசன்ஸ் உங்களுக்கு கதை தெரிஞ்சுக்கணும், அப்படி கதை தெரிஞ்சதாக மட்டும்தான் கதையோட ஹீரோ யார், ஹூ ரெஃபர்ஸ் டுனா அந்த போயம் எழுதி யார், அவர் தான் ரெஃபர் பண்ணுறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் தான் எழுத முடியும். ஸோ கதையெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து செக்ஷன் 3 பாருங்கள், கிராமர் கொஸ்டின்ஸ். 11th 12th தான் கஷ்டம், பட் 10th பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள், ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக ரீஅரேஞ்ச் வந்துடும், ஓகேங்களா? ஸோ ரீஅரேஞ்ச் எழுதிடுவீங்க. அடுத்து பஞ்சுவேஷன் எழுதிடுவீங்க. மீதி 23, 24, 25 இந்த 3ல் ஏதோ 1 மட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு எழுதுனா போதும், ஓகேவா? மீதி ஆல்ரெடி 4 மார்க் உங்கள் கையில் இருக்குது, ஓகேங்களா? அது 1 மட்டும் தான் நீங்கள் கஷ்டப்பட்டு மாதிரி இருக்கும், மற்ற எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஓகேங்களா? ரீஅரேஞ்ச் எழுதிடுவீங்க ஈஸியாக. இதுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டாக எழுதிடுவீங்க. அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 போட்டிருக்காங்க. அப்புறம் பஞ்சுவேஷனுக்கு அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ சாய் அ டைகர், ஐ வாஸ் ஒண்டர்டு, ஓகேங்களா? டைகருக்கு டி வந்து கேப்ஸில் வரும், ஓகேங்களா? அவ்வளோ இந்த மாதிரி சிம்பிளாக கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வரும். 2 மார்க்னா அப்போ ரெண்டு மிஸ்டேக்கை நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் பஞ்சுவேஷனில். அப்புறமேட்டு அதர்வைஸு, இன்டெரக்ட் ஸ்பீச்சு, சிம்பிள் சென்டென்ஸ், இந்த 3ல் ஏதோ 1 எழுதுனா போதும். அடுத்து ரோட் மேப்லாம் நான் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப சிம்பிள். ஸோ யூ ஆர் ஹியர்னு சொல்கிறாங்க, எங்கே போய் ரீச் பண்ண சொல்கிறாங்க, யூ ஆர் நியர் த ஸ்கூல், எ ஸ்ட்ரேஞ்சர் ஆஸ்க் யூ டு டைரக்ட் ஹிம் டு த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஹிம், ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கீங்களா, நீ என்ன சொல்ல போகிறீங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக சொல்கிறாங்களா? ஸோ கோ ஸ்ட்ரைட், டேர்ன் லெஃப்ட் அண்ட் கோ ஸ்ட்ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் டேர்ன் ரைட், யூ வில் சி த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன் லெஃப்ட் அப்படின்றதுனா போதும், உங்களுக்கு 2 மார்க், அவ்வளோதான் சிம்பிள். 2 மார்க் அசால்ட்டாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கெல்லாம் கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட்ஸ்லாம் வந்துச்சு போன வருஷம், தப்பாக கொடுத்து கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தாங்க 2 மார்க். அடுத்து 5 மார்க் பாருங்கள். ஸோ ஓகேங்களா?
ஸோ இது ப்ரோஸ் ஓகேங்களா. மொத்தம் 4 கொடுத்து நீங்கள் 2 எழுதுனா போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. 4 5 மார்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 2 எழுதுனா போதும், உங்களுக்கு லட்டு மாதிரி 10 மார்க் வந்துடும் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக ப்ரோஸ் பேர் என்ன, அந்த ப்ரோஸை எழுதியது யாருன்னு சொல்லி எழுதிருங்க. அதுக்கப்புறம் என்ன லெசன் அந்த ப்ரோஸை அப்படியே எழுதுங்க. பேராகிராஃப் மாதிரி எழுதாலும் சரி, இல்லை பாயிண்ட் எஸ்ஏ மாதிரி தான் எழுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் பேராகிராஃப் தானே, அங்கேயே பேராகிராஃபும் கொடுத்துருங்க. அதனால் பேராகிராஃப் மாதிரி தான் எழுதணும். பாயிண்ட் போட்டு எழுதாதீங்க ஓகேவா. தமிழ் மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதாதீங்க. பேராகிராஃபாக எழுதுங்க. கண்டிப்பாக 1 பேஜ் 1.5 பேஜ் 2 பேஜ் எழுதுனா போதும், கண்டிப்பாக மார்க் கொடுத்துருவாங்க. அந்த கீவேர்ட் இருந்தால் போதும், 1 பேஜ் இருந்தாலும் உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க ஓகேவா. ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக நீட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து போயம் 5 மார்க்ஸ் பாருங்கள். 33 34 35 36. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு 35 அட்டன் பண்ணி எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது எழுதிருங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா. ரைமிங் வேர்ட்ஸ் ஈஸியாக எழுதிருங்க. ரைமிங் ஸ்கீமு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அந்த வேணா பிக் அவுட் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் இந்த செகண்ட் லைன் ஓகேங்களா. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஈஸியாக எழுதிருவீங்க நீங்கள். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா லைக் வந்தால் உங்களுக்கு சிமிலி, மெட்டாஃபர், லைக் வந்தால் சிமிலி, அப்புறம் மெட்டாஃபர், அப்புறம் பர்சனலிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறையா இருக்கும் உங்களுக்கு ஓகேவா. எனக்கு மறந்துடுச்சு இதெல்லாம் சரியா, எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு படிச்சு. அது 35 எழுதிக்கோங்க. 36 தெரிஞ்சு 36 எழுதிக்கோங்க. இல்லைனா பேராகிராஃபை கூட 33 34 இது 2ல் ஏதோ நீங்கள் 1 எழுதிக்கோங்க ஓகேவா. 35 கன்ஃபார்ம் எழுதிருங்க. அப்போ இது 2ல் ஏதோ 1 எழுதிக்கோங்க ஓகேவா. 33 34 ஓகேவா. அடுத்து பாருங்கள் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ்லேயும் வரும், 8 மார்க்லேயும் வரும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அந்த பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அது எடுத்ததுனா போதும் உங்களுக்கு 5 மார்க் ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்லேயும் இருக்குது, ப்ளஸ் 8 மார்க்லேயும் இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல 13 மார்க் ஆச்சு. லட்டு மாதிரி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா. கண்ணால் லட்டு திங்க ஆசை மாதிரி 2 லட்டு திங்க ஆசை மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். 38. அடுத்து 39 40 41. நான் கண்ணை முடிச்சு சொல்லுவேன் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு 5 மார்க்ஸ். இதெல்லாம் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட்டாக அழகாக ஒரு வண்ணம் தீட்டுங்க ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒரு பேஜ், ஒரு அரை பேஜ், ஒரு பேஜில் அப்படியே திருப்பி எழுதி அப்படியே உடஞ்சிருங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஈஸியாக போட்டுடலாம். அதுவே லெட்டர் ரைட்டிங் ஈஸியாக எழுதிடலாம் நீங்கள் ஓகேங்களா. 41 42 2 1 லெட்டர் ரைட்டிங் எழுதிக்கோங்க. அப்புறமேட்டு 42 பாருங்கள். இப்போ எத்தனை ஆச்சு, 2 5 மார்க் ஆல்ரெடி ஆச்சு உங்களுக்கு ஆல்ரெடி ஓகேங்களா. இப்போ 42 பாருங்கள். ஒரு பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன், இந்த பிக்சர் வந்து என்ன தெரியுது, அழகான ஒரு இயற்கை காட்சி தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட் எழுதினா போதும் உங்களுக்கு 5 மார்க் ஓகேங்களா. ஸோ 3 ஆச்சா, இன்னும் 1 அட்டன் பண்ணால் போதுமா. அந்த 1 நோட் மேக்கிங், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நோட் மேக்கிங், ரஃப் டிராஃப்ட், ஃபேட் டிராஃப்ட் போட்டு எழுதுவீங்க தெரியுமா. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த கிவன் பேசேஜ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ரஃப் டிராஃப்ட்னு எழுதுவீங்க தெரியுமா. அடிச்சுட்டு எழுதுவீங்க தெரியுமா, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் வரையும், அதுதான் ஓகேங்களா. இதுக்கு 5 மார்க் ஓகேங்களா. சொலையாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 20 மார்க். 43 1 42 1, அதுமாதிரி 41 41 42 1 எழுதிக்கோங்க. அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் வேறு இருக்குது ஆப்ஷனாக ஓகேங்களா. எனக்கு எல்லாம் சலுப்பாக இருக்குது ப்ரோ, லெட்டர் ரைட்டிங்னா ஏதாவது சலுப்பாக இருக்குது ப்ரோ, எனக்கு லெட்டர் ரைட்டிங்கோட எனக்கு 44 ஈஸியாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ 44 கூட எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. எரர் ஸ்பாட்டிங்கு. அடுத்தபடியாக உங்களுக்கான மெமரி போயம் ஓகேங்களா. மெமரி போயம் படிச்சிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள், எழுதிக்கோங்க ஓகேங்களா. மெமரி போயம் அடுத்தபடியாக உங்களுக்கான 8 மார்க் கொஸ்டின்ஸ், சப்ளிமெண்ட்ரி ஓகேங்களா. சப்ளிமெண்ட்ரி நீங்கள் இன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை டெவலப் பண்ணி ஒரு 150 வேர்ட்ஸ் அங்கேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 150 வேர்ட்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணி எழுதினா போதும் உங்களுக்கு 8 மார்க் சொலையாக வந்துடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன கடைசியாக உங்களுக்கு வேறு என்ன, உங்களுக்கான பேசேஜ் நான் சொன்னேன் இல்லையா, அங்கே சொன்ன தெரியுமா, கண்ணா லட்டு ஆசையாக சொன்ன தெரியுமா. ஸோ 5 + 8 சொன்னல, அதுதான் இது. அங்கே 5 இங்கே 8 மார்க் ஓகேவா. இங்கே ஆன்சர் பண்ணால் அப்படியே இருக்கும் ஓகேவா. ஸோ NTPC பிளான் டு எஸ்டாப்ளிஷ்னு கேட்குறாங்களா, அது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுலேருந்து இதுவரை எழுதினீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் 2 மார்க். இதே மாதிரி 4 கொஸ்டினுக்கும் ஆன்சர் அங்கேயே இருக்கும், அது எடுத்ததுனா போதும் 8 மார்க். ஸோ தட்சிட்பா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா. நீங்கள் 47 பாருங்கள், 47 ஒன்று அதை எழுதணும், இல்லை இது எழுதணும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, இதெல்லாம் நீங்கள் எழுதாதீங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் 47 ஏவே எழுதிருங்க ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா #GautamMedian போட்டுவிடுங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ #GautamMedian போடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, இதே மாதிரி அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, அது இது மாதிரி நான் எக்ஸ்ட்ரா வீடியோ அப்லோட் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ மறக்காம அந்த கமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன கமெண்ட், என்ன பொறுத்தவரைக்கும் அது மிகப்பெரிய எனக்கு ஒரு மோட்டிவேஷன். ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நியூஸ் சப்ஸ்கிரைபர். ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லைனா நான் கிடையாதுப்பா, நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும் தான் அடுத்த போட வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா, டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் சரி வாட்ஸ்அப் சேனல் சரி பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு 20,000 பேர் 30,000 பேர் பார்ப்பீங்க. வாட்ஸ்அப் சேனல் எல்லாருமே ஜாயின் பண்ணிங்கப்பா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு அப்டேட்ஸ் எல்லாமே அதில் வந்துருப்பா, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், வீடியோ ரன் பண்ணிக்கலாம்ப்பா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கேளுங்க. ஸோ நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ போடுவோம்ப்பா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேப்பர் வெர்ஷன் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், போய் பார்த்துருங்க ஓகேவா. ஓகே சில குட்டீஸ், ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. வீடியோ ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.